ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து நான் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறேங்கிற ஸ்டைலில் காமிக்கிறேன். மிளகாய், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா இது எல்லாமே எடுத்துக்கணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போதும். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ரொம்பவும் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கருகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வறுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அரைச்ச மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நுணுக்கிட்டு கிரைண்டரில் நான் சின்ன கிரைண்டர் வச்சுருக்கேன், அதில் தான் போட்டு ஆட்டுவேன். மிக்சிலே போட்டு ஆட்ட மாட்டேன், அந்த சின்ன கிரைண்டரில் போட்டு ஆட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, அதிலே கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டும் அதிலே போட்டு ஒரு வறுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி வறுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டி இருக்கிறதுல வந்து கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது மஞ்சள் நம்ம வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. அதையும் போட்டு இதுலேயும் நல்லா நைஸாக இதெல்லாம் நைஸாக மஞ்சிடும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, ஒரு அரை தக்காளி இல்லை ஒரு 3/4 தக்காளி அது மாதிரி சின்ன சைஸில் எடுத்துக்கலாம். அது மாதிரி போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நிறையா வேணாம். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வணங்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிக்கனில் நல்லா போட்டுட்டு வணக்கி விட்டுருணும். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பையும் போட்டு நல்லா கறி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வரணும். நல்லா சுருண்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வணங்கி வரணும். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கிரைண்டரில் ஊறிட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மிளகாய் கொத்தமல்லி போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தேங்காய் போட்டோம். இப்போ வெங்காயம் போட்டோம், அரைச்சி நல்லா நைஸாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுலேயே வந்து அந்த மசாலா எடுத்து இதுலேயே போட்டு நல்லா வந்து வணக்க விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா வணங்க விடணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு அதை தண்ணி எல்லாமே நல்லா கழுவி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் போட்டு நல்லா ஒரு 2 விசில், நாட்டுக்கோழியை தான் நல்லா ஒரு 3 விசில் கூட நல்லா விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஆயில் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக தான் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 3 விசில் ஊற்றிட்டேன், நல்லா சூப்பராக இருந்தது. கிரைண்டரில் ஆட்டினா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பூ மாதிரி இட்லி, சூப்பரான ஒரு இட்லி. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பெரிய லெக் பீஸ், ஆஹா சூப்பரான ஒரு லெக் பீஸ் வச்சு இப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆயில் பாருங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி சாப்பிட்டா தாங்க சூப்பராக இருக்கும். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நன்றி.